ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் எமோஷன் ஸ்டேட் ஆஃப் யுவர் பர்சன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுருங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒன்று ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கும், இல்லை கேஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கும், இல்லை சொசைட்டி இஷ்யூஸ் இருக்கும், உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், இல்லை அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், சேர முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. இந்த ரீடிங் பார்க்குற 2 பேரில் ஒருத்தர் இந்த சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லும்னு யோசிக்கிறீங்க. இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஹீலரோ ஒரு குருவோ என்ட்ரி ஆவாங்க. யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்பில் வர வைப்பாங்க அவங்கள. இப்போ நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காதலுங்கிறது லைஃப்பில் 60லேயும் வரும், 18லேயும் வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம லைஃப்பில் யார் யார் எப்போ எப்படி வருவாங்கன்னு நம்ம கையில் இல்லை, அது யூனிவர்ஸோட கையில் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு காதல் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரும், ஒரு சிலருக்கு குழந்தை குட்டிங்க ஆனதுக்கப்புறம் வரும், ஒரு சிலருக்கு குழந்தைங்க பெருசானதுக்கப்புறம் கூட வரும். ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ இந்த காதல் சொசைட்டி ஏற்றுக்குமா, ஃபேமிலி ஏற்றுக்குமா, குழந்தைங்க ஏற்றுக்குமான்னு நீங்கள் யோசிக்கிறதே நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனும் அதே நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் கொடுக்குறாங்க. அப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு ஹீலரோ குருவோ உங்களை வழி நடத்துவாங்க. இந்த சொசைட்டி பற்றி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வாழவே முடியாது. உங்களுக்கு உங்கள் பர்சன் தேவைன்னா அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஃபேமிலி ரிலேஷன் இந்த உலகம் இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் காதலில் சேரவே முடியாது. அப்போ நீங்கள் ஹீல் ஆகணும், திருந்தணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணணும். அப்போ நம்மளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். உங்கள் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு லவ் வேணும் அப்படின்னா ஒன்லி ஃபோக்கஸ் யுவர் பர்சன். அப்போ நம்ம ஹீல் ஆகணும். நம்ம ஹீல் ஆகுற டைமில் அந்த லவ் நமக்கு சக்ஸஸ் ஆகும். உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் இருக்குது, ஃபியரும் இருக்குது. எங்கே அவங்க வந்தால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, அவங்க காதலை இக்னோர் பண்ணிடுவீங்களோன்னு பயம் இருக்குது. அந்த பர்சன் உங்களை ஹேட் பண்ண மாதிரி நீங்களும் ஹேட் பண்ணிடுவீங்களோன்னு நினைக்கிறாங்க. இல்லை அவங்க வார்த்தை விட்ட மாதிரி நீங்களும் வார்த்தை விட்டுடுவீங்களோன்னு பயம் இருக்குது. இந்த பர்சனுக்கு லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் இல்லை. அந்த பர்சன் பணம் இருக்குது, அந்த பர்சனுக்கு பணம் இருக்கலாம், நகை சொத்து எல்லாமே இருக்கலாம், ஃபேமிலி என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பர்சன் லைஃப்பில் கம்ப்ளீட்டாக இல்லை. அவங்களோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் அந்த பர்சனுக்கு கம்ப்ளீஷன் ஆகலை. ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் எல்லாம் இருந்தும் நான் கம்ப்ளீட்டாக இல்லைன்னு ஒரு வருத்தம், ஒரு ஏக்கம், ஒரு ஃபீல் ஆகுது. ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க, கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறாங்க, ஆனால் ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க. நமக்கு இங்கே மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு எதை குறிக்கும்னா, உங்கள் 2 பேருக்கு இருக்கிற கம்யூனிகேஷனை தான் இந்த கார்டு குறிக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஹாலோ மெசேஜோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சன் உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க, உங்களை திங்க் பண்ணுறாங்க. அவங்க நம்மளை திங்க் பண்ணக்கூடிய டைமில் நமக்கு திடீர்னு அழுக வரும், திடீர்னு மூட் ஸ்விங் ஆகும், அது நமக்கு ட்ரிகர் ஆகும். அவங்க நேம் அடிக்கடி பார்ப்போம், கனவுல வருவாங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் அட்ராக்ட் ஆகலைன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி பாத்தை சூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி ஹை வைப்ரேஷன் வரும்போது அட்ராக்ட் ஆகும். அந்த பர்சன் உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகணும்னு தான் நினச்சிருக்காங்க, ஆனால் அவங்களால முடியலை. அந்த பர்சனோட ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங் ஆகிருக்கு. யாரோ உங்கள் மனசில் ஒரு வாள் எடுத்து குத்துற ஃபீல் எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டத்தை பார்த்தே உங்களுக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. உங்களுக்கு உண்டான ஜஸ்டிஸ் கட்டாயம் கிடைக்கும். இந்த கார்டு எதுக்கு வருதுன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் உங்ககிட்ட இன்ஜஸ்டிஸாக நடந்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பல ஜென்மங்களை நமக்கு இருக்கிற கர்ம பலனையும் இந்த கார்டு குறிக்கும். முன் ஜென்ம பந்தத்தையும் இந்த கார்டு குறிக்கும். நீதி கிடைக்கும் கட்டாயமாக உங்களுக்கு. 10 கார்டில் ஒரு கார்டு வந்தாலே உங்களுக்கான நீதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் தான் அர்த்தம். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நினச்சி இப்போ நீங்கள் கரண்ட்லி ரொம்ப டிப்ரெஷன்லையும் ஸ்ட்ரெஸ்லையும் ஓவர் திங்க்லேயும் மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சுட்ருக்கீங்க. நம்ம ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு இன்னர் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிடும். அங்கே அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நினச்சி நம்ம ஓவர் திங்க் பண்ணால் நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எல்லார் மேலேயும் கோபம் வரும், யாரு கூடவும் பேச பிடிக்காது, எரிஞ்செரிஞ்சு விழுவோம்.
ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக்லலாம் நம்பிக்கை இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மைண்டை மாற்றணுன்னா ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதுவே 10 தடவை சொன்னால் கொஞ்சம் மாறிடுவீங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அது மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா, அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரும்னு. இது எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போதே இந்த பர்சனுக்கே அதில் கிளாரிட்டி இல்லாத போது உங்களுக்கு எப்படி கமிட்மெண்ட் கொடுப்பாங்க? இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்கள சேசிங் பண்ணாதீங்க. அவங்க லைஃப்பில் ஹீலிங் பீரியடு போயிட்டுருக்கு. நம்ம லைஃப்பில் எது வேணும் வேணான்னு திங்க் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்க பீஸ் ஆஃப் மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் இதில் இருக்கிற எந்த கார்டையும் பார்க்க தேவையில்லை. ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பதில் தான் வரும். ஒரி பண்ணிக்காதீங்க. வணக்கம்.